Hello friends, welcome to our Kongu Tamil YouTube channel. அழிவின் விளிம்பில் சிட்டுக்குருவி. ஒரு காலத்தில் மனிதனோடு மனிதனாய் இணைந்து வாழ்ந்த இந்த சிறிய பறவை இன்று அழிவின் விளிம்பில் தள்ளப்படுவது வேதனையான உண்மை. டெல்லியின் மாநில பறவையாகவும் எளிமை, அன்பு, சமூக ஒற்றுமையின் அடையாளமாகவும் விளங்கும் சிட்டுக்குருவி பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் அவற்றை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் இப்போது பார்ப்போம். உலகம் முழுவதும் 160 கோடி சிட்டுக்குருவி இனங்கள் உள்ளன. இந்தியாவில் லட்சக்கணக்கான சிட்டுக்குருவிகள் உள்ளன. உலகம் மனிதனுக்கு மட்டுமானதல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவானது, உரிமையானது. அதனால்தான் எல்லா உயிர்களுக்கும் இன்புற வாழ வழிவகை செய்திடல் வேண்டும் என்றார் ராமலிங்க அடிகளார். நாள்தோறும் தமது வாழ்வுக்காக சிட்டுக்குருவிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு எடுத்து கூறுவதற்காக 2010ஆம் ஆண்டு முதல் சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. சிட்டுக்குருவி வீடுகளில் கூடு கட்டினால் அக்குடும்பத்தில் தலைமுறைகள் வாழையடி வாழையாக தலை தோங்கும் என்கிற நம்பிக்கை கிராமங்களில் வசிக்கும் மக்களின் மனங்களில் ஆழமாக உள்ளது. அதனால்தான் வீடுகளில் குருவி கூடு கட்டினால் அவற்றை ஒருபோதும் கலைக்க மாட்டார்கள். சிட்டுக்குருவி சமூக பறவை, கூட்டமாக சுற்றும் பழக்கம் உண்டு. பெண் பறவை வெள்ளை பழுப்பு கலந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும். ஆண் பறவை கழுத்தில் கருப்பு தழும்பு, பழுப்பு, சாம்பல் நிறங்களில் அழகாக தோன்றும். முந்தைய காலங்களில் எல்லா வீடுகளிலும் அதிகமாக காணப்பட்ட சிட்டுக்குருவிகள் இன்று மிக குறைந்து விட்டன. செல்போனின் உபயோகம் அதிகரிக்க தொடங்கிய நாள் முதல் சிட்டுக்குருவிகள் அழிவும் அதிகரிக்க தொடங்கிவிட்டன. அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது செல்போன் டவர்களில் இருந்து வெளியேறும் அதிகபட்சமான கதிர்வீச்சானது சிட்டுக்குருவியின் கருவையே சிதைக்கும் அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன என்பதுதான். ஒருவேளை அது முட்டையிட்டாலும் அதன் கருவானது முழு வளர்ச்சியை அடைவதில்லை. அதனால் சிட்டுக்குருவி இனமானது நாளுக்கு நாள் அழிவு பாதையை நோக்கி செல்கின்றன. இதில் வருத்தத்துக்குரிய செய்தி என்னவென்றால் 13 ஆண்டுகள் ஆயுளை கொண்ட சிட்டுக்குருவியானது 5 ஆண்டுகளுக்குள் தன் வாழ்நாளை முடித்துக் கொள்கிறது. மனிதனோடு மனிதனாய் பின்னி பிணைந்து வாழும் சிட்டுக்குருவி இனத்தை அழிவு பாதையில் இருந்து பாதுகாப்போம்.